ஆலயம் என்பது வீடாகும் ஆசை வைத்தான், ஆனந்த மாளிகை போலாகும் சேவை செய்தான். நல்ல பூவை அள்ளும் கையில் வாசம் உண்டு, நல்ல சேவை செய்யும் நெஞ்சில் தெய்வம் உண்டு. லலலலலலா லலலலலலா. அப்பா, என்ன அருமையான பாட்டு! 1968ஆம் ஆண்டு வெளிவந்த தாமரை நெஞ்சம் திரைப்படம், கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வந்த படம். சரோஜாதேவி நடித்து பாடியிருக்காங்க இந்த பாட்டை. கவிஞர் மெல்லிசை மன்னர் கூட்டணியில் வந்த ஒரு அருமையான ஒரு இனிமையான பாடல். அப்படியே இந்த பாடல் முழுக்க இழைச்சிருக்கார், இனிமையை போட்டு இழைச்சிருக்கார். ரொம்ப ஆலயம் என்பது வீடாகும் சொன்னது, ஆலயங்கிறதுனால அதுக்கு தகுந்தாவில் ஒரு பாட்டே ஒரு புனிதத்தன்மை இருக்கிற மாதிரி, ஒரு மென்மை, சாஃப்ட்னஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அதுக்குள்ளே எவ்வளவு காம்பினேஷன் பண்ணியிருக்காரு பாருங்க. இதில் வந்து லலலலான் ஹம்மிங் வருது, அப்புறம் இந்த கொட்டாங்கச்சி வயலின் வரும், அப்புறம் வந்து சரிகம பதனின்னு அந்த கர்நாடிக் டியூன்ஸ் வரும், அப்புறம் குழந்தைகள் சிரிப்பு எல்லாம் சேர்த்து, அதுக்கப்புறம் அவருடைய வழக்கமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃப்ளூட்டு, வயலின், அந்த கார்டியன், இன்னும் நிறையா எல்லாம் சேர்த்து வச்சு ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக பில்டப் பண்ணியிருக்காரு. பாட்டுக்குள்ள நிறைய வளைவுகள் வேறு. அது பாட்டு வந்து முதல் சரணம் அப்படியே இந்த குழந்தைகள் சிரிப்பது மாதிரி போயிடும். 2வது சரணத்துலேருந்து தான் அந்த ரெகுலராக ஆரம்பிக்கும். 2வது 3வது சரணம் தான் ரெகுலர். முதல் சரணம் வந்து குழந்தைகள் சிரிச்சுட்டே வர மாதிரி இருக்கும். அது கேட்க கேட்க ஒரு சலிக்காத ஒரு பாடல். எடுத்த படம் வந்து 58 வருஷம் ஆக போகுது. நீ கேட்டாலும் இனிமையாக இருக்குது. இந்த பாடல் கொஞ்சம் நீளமான பாடல், 2 நிமிஷம் 5 நிமிஷம் எடுத்துல வருது. அந்த காலத்தில் நாங்கள் கிராஃபோன் ரெக்கார்டு கேட்டபோது சில இதெல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க, சில இசைகளை பின்னி இதெல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பாட்டு. இந்த கவிஞரோட வரி பாருங்கள். நல்ல பூவை அள்ளும் கையில் வாசம் உண்டு, நல்ல சேவை செய்யும் நெஞ்சில் தெய்வம் உண்டு. என்ன அருமையான ஒரு உதாரணம் கொடுத்துருக்காரு பாருங்கள். இப்படிப்பட்ட பாடல்களாக கேட்க நாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். பாடல் இணைப்பை கீழே கொடுத்துருக்கிறேன், கேட்டு மகிழவும். நன்றி, வணக்கம்.